நமது லகரம் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் தேமுதிக பாஜக பின்னாடி போகுதா, அதிமுக பின்னாடி போகுதா? பாஜக பின்னாடி தான் போகணும். ஏன்னா பத்மபூஷன் விருது கொடுத்தாங்க. புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களுக்கு பாரத பிரதமர் மோடியே இரங்கல் தெரிவித்தார் அப்படிங்கிற ஒரு தகவல் சொல்கிறாங்க. அது நியாயமான ஒன்று தான், மாற்றுக்கருத்தில். ஆனால் நாடாளுமன்ற தேர்தலில் போட்டியிடுவதற்கு பாஜகவோட கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு கோரிக்கையை விஜயகாந்துடைய மனைவி பிரேமலதா அவர்கள், பொதுச்செயலாளர் அவர்கள் சொல்லியிருக்காங்க. இதனால் பாரதிய ஜனதா கட்சி மிகப்பெரிய அளவுக்கு அதிருப்தி அடைஞ்சிருக்கு. என்னடா அது 2% ஓட்டு 3% ஓட்டு சின்னமே முடங்கி போகக்கூடிய ஒரு நிலைமை இருக்குது. விஜயகாந்த் இறந்த பிறகு அனுதாபத்தின் அடிப்படையில் கொஞ்சம் ஓட்டு வங்கி கிடைக்குங்கிறதுனால பிரதமரை வச்சு பத்மபூஷன் விருதெல்லாம் நம்ம இது பண்ண சொன்னோம். அதுக்கு போய் இவங்க ஒரு ராஜ்யசபா எம்பி சீட்டு கேட்குறாங்க. இது ஓவராக தெரியலையா அப்படிங்கிற லெவலுக்கு பாரதிய ஜனதா கட்சியினர் மீம்ஸ் போட்டு வர்றாங்க. கொஞ்சம் அதிர்ச்சியான தகவலாக இருந்தாலும் கூட விஜயகாந்த் அவருடைய மகன் சண்முக பாண்டியன், பிரபாகரன் இவங்கெல்லாம் என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இந்த ஒரு சீட்டுக்காக வேண்டி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பது அவ்வளவு நல்லா இல்லை. ஏன்னா இன்னொரு விஷயம், இந்த ஒரு சீட்டு சுதீஷுக்கு தான் கொடுக்க போகிறாங்க. ஒன்று பிரேமலதாவுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும். சுதீஷுக்கு கொடுத்து இவங்க பிரேமலதா பிரச்சாரத்துக்கு வர்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஓட்டு கிடைக்காது. பிரேமலதா அவர்களுக்கு பிரச்சாரத்தில் அவங்க எம்பி சீட்டுக்குன்னு நின்னாங்கன்னா வாய்ப்பு இருக்கும். அதை விட்டுட்டு எல்கே சுதீஷுக்கு ஓட்டு கேட்டுட்டு தெரிஞ்சாங்கன்னா வாய்ப்பு இல்லை ராஜா, கண்டிப்பாக ஓட்டு கிடைக்காது, ஜெயிக்கவும் முடியாது. எல்கே சுதீஷோட திட்டம் என்னன்னா, நமக்கு ராஜ்யசபா எம்பி பாரதிய ஜனதா கட்சி மூலயமா கிடைக்கட்டும் என்ன அப்படிங்கிற நோக்கத்தில் எல்கே சுதீஷ் பல வேலைகளை விஜயகாந்தோட மைத்திரன் செய்கிறார். ஏற்கனவே விஜயகாந்த் கட்சியை படுபாதாள குழிக்கு அழைத்து சென்றதில் படுகுழியில் தள்ளினது எல்கே சுதீஷ் தான். பல வகையில் பல மாவட்ட செயலர்கள்ட்ட பண வசூல் வேட்டை நடத்தி அந்த தேமுதிக கட்சியை கொஞ்சம் கொஞ்சமாக ஒரு 500 அடி குழி தோண்டி புதைத்தது எல்கே சுதீஷ் தான். பெரிய அளவுக்கு இதனால் மன உளைச்சல் ஆகியிருக்காரு புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்கள். அப்படியான சம்பவங்கள்லாம் நடந்தது. ஆனால் இந்த விஜயகாந்த் கட்சி பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டணி வைப்பதற்கு ஒரு ராஜ்யசபா எம்பி என்றெல்லாம் சில நெருக்கடிகளை கொடுத்து வந்தாலும் கூட அதிமுக கட்சியோட கூட்டணி சேருவது தான் நல்லது அப்படின்னு 2 மகன்களும் பிரேமலதா அவர்களிடத்தில் சொல்கிறதா தகவல். ஏன்னா இந்த நாடாளுமன்ற தேர்தலில் குறைஞ்சபட்சம் ஒரு 2 சீட்டு 3 சீட்டு நம்ம கேட்கலாம். அப்போ 2 சீட்டுன்னு நம்ம கேட்டோம்னா ஒரு நாடாளுமன்ற தொகுதிக்கு 6 சட்டமன்ற தொகுதி வருது. அப்போ 12 சட்டமன்ற தொகுதி, 2 நாடாளுமன்ற தொகுதியில் 12 சட்டமன்ற தொகுதி வருது. அப்போ 2026 நம்ம ஒரு 10 சட்டமன்ற தொகுதியாவது கேட்கலாம். பாஜக கூட கூட்டணி இந்த நாடாளுமன்ற தேர்தலில் வச்சோம்னா 2026 சட்டமன்ற தேர்தலில் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வைக்க முடியுமா? பாரதிய ஜனதா கட்சி தலைமையில் யார் முதலமைச்சருங்கிற ஒரு வேட்பாளர் நிலைமையில் வருகிற பொழுது அண்ணாமலை இந்த மாநிலத்தினுடைய தலைவராக இருப்பாரா, அல்லது எலெக்ஷன் எம்பி தேர்தல் முடிஞ்ச பிறகு அவர் மத்தியில் ஏதாவது ஒரு அமைச்சர் பதவி கிடைச்சி அங்கிட்டு போயிடுவாரா? அப்படியான நிலை இருக்கிற பொழுது நம்ம அதிமுக கூட சேர்ந்தோம்னா 2 சீட்டு கேட்போம். அப்போ 2 நாடாளுமன்ற தொகுதிக்கு 12 சட்டமன்ற தொகுதி வருது. இதில் 2 குறைச்சாவது 2026 நம்ம 10 சட்டமன்ற தொகுதி கேட்கலாமா அப்படின்னு சொல்லி இந்த சண்முக பாண்டியனா இவங்க பிரபாகரன், விஜயகாந்தோட மகன்லாம் அம்மையார் பிரேமலதா அவர்களிடத்தில் சொன்னதாக ஒரு தகவல். இது பார்த்தாலும் ஒரு வகையில் நியாயம்தான். அதாவது 5, 6 இந்த ஓட்டு வங்கி இருக்கக்கூடிய பாஜக கூட கூட்டணி சேர்றதை விட புரட்சித் தலைவர் எம்ஜிஆர், புரட்சித் தலைவி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள், அம்மையார் சசிகலா, எம்என் நடராஜன் இப்படின்னு ஆளுமையாக இருந்த ஒரு கட்சி. இந்த கட்சியில் நம்ம போனோம்னா நிச்சயமாக 17லேருந்து 18% ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதிகபட்சமாக பல்வேறு மாவட்டங்களில் 20% ஓட்டுகள் கூட இருக்குது. இங்கே ஓபிஎஸ், டிடிவி தினகரன் இந்த சண்டையெல்லாம் விட்டுருங்கம்மா. ஆனால் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் குறைஞ்சபட்சம் 15லேருந்து 20% ஓட்டு, 18% ஓட்டு தமிழ்நாடு முழுக்க இருக்குது. அதனால் நம்ம அதிமுக கூட கூட்டணி வச்சுக்குவோம். 2026 ஒரு 10 சட்டமன்ற தொகுதியில் நம்ம போட்டியிடலாம். குறைஞ்சபட்சம் 7-8 தொகுதி நம்ம வச்சு பெறலாம். இப்படியான கணக்கில் நம்ம அதிமுக கூட கூட்டணி வைக்கலாம் என்று பிரேமலதா இதோட 2 மகன்களும் கருத்து சொல்லியிருக்காங்க. அப்போ அந்த அடிப்படையில் போது பாஜக அதிகபட்சமாக 4 முதல் 6% ஓட்டு தான் அவங்கள்ட்ட இருக்குது. அந்த 4 முதல் 6% ஓட்டு இருக்கக்கூடிய அவர்கள், அதாவது பாஜகவுக்கு என்ன ஓட்டு சதவீதம் இருக்கோ அதே போல் தேமுதிக கிட்ட இருக்குது. பாரதிய ஜனதா கட்சி இந்தியா முழுக்க ஆட்சி செய்கிற ஒரு கட்சியாக இருந்தாலும் மத்தியில் தமிழ்நாட்டுக்குள்ளே அவங்களுக்கு இருக்கக்கூடிய ஓட்டு சதவீதம் வங்கினா அண்ணாமலைக்கு முன், அண்ணாமலைக்கு பின் பார்த்தீங்கன்னா அண்ணாமலைக்கு முன்னாடி 2% ஓட்டு, அண்ணாமலைக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா 4% ஓட்டு. அது தேர்தலில் 8% ஓட்டு, 12% ஓட்டுன்னு சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு சாத்தியம்னு தெரியல. ஏன்னா ராமர் சட்டத்தை நம்ம பயன்படுத்துவோம்னு சொல்லி பிரதமர் மோடி அவர்கள் சொன்னதுனால
இங்கு தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சைவ இந்துத்துவா, அதாவது இந்துங்கிறத நம்ம முழுமையாக ஏற்றுக்கலாம். நம்மெல்லாம் சைவ மதத்தை சார்ந்தவர்கள், ஆனாலும் இந்து மதம் என்று ஆங்கில காலத்திலே கொண்டு வந்தார்கள். எப்படி இந்த நாட்டிற்கு இந்தியா என்று வெளிநாட்டுக்காரனால் பேர் வைக்கப்பட்டதோ அதே போல மதமும் இந்து மதம் என்று வெளிநாட்டுக்காரனால் வைக்கப்பட்ட ஒரு பேர். அதனால் இந்த சைவ மதத்தை சார்ந்தவர்கள் முழுமையாக ராமர் கிருஷ்ணர் என்றெல்லாம் வழிபட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த இதுக்குள்ளே நம்ம ரொம்ப போகல, தெய்வத்தை நம்ம குறை சொல்லலைங்கிற லெவலுக்கு தான் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறாங்க. இந்த பாரதிய ஜனதா கட்சியினுடைய எண்ணங்கள் தமிழ்நாட்டில் எடுபடுமா எடுபடாதானா? எடுபட்டு இருக்கும். அவர்கள் பெட்ரோல் டீசல் விலையை குறைச்சிருக்கணும், இந்தியா முழுக்க பூரண மது விலக்கை கொண்டு வந்திருக்கணும், இந்தியா முழுக்க பாதி சுங்கச்சாவடிகளை, ஒரு மாவட்டத்துக்கு 3 சுங்கச்சாவடி இருக்குது. அது போன்ற பல்வேறு சம்பவங்கள் இந்த நாட்டு மக்கள் மீது மிகப்பெரிய அளவுக்கு சுமையை வைத்திருக்கிறார்கள். அதானி அம்பானிகளுக்கெல்லாம் கடனை கொடுத்து விட்டு அவர்களுக்கு கடனை தள்ளுபடி செய்திருக்கிறார்கள் பல ஆயிரம் கோடி. அப்படி பாரதிய ஜனதா கட்சி மீது மிகப்பெரிய வெறுப்பில் தமிழ்நாட்டு மக்கள் இருக்கிறார்கள். அந்த வெறுப்பை எல்லாம் கக்குற வகையில் இந்த நாடாளுமன்ற தேர்தலை பயன்படுத்தி பாரதிய ஜனதா கட்சிக்கு ஓட்டு போட மாட்டார்கள் பெரிய அளவுக்கு. அப்படியே அண்ணாமலையினுடைய பாத யாத்திரை, அவருடைய தனிப்பட்ட சக்தி, அவரை தனிப்பட்ட முறையில் முன்னிலைப்படுத்துவது மாற்றுக்கிறது, அவருடைய உழைப்பை நம்ம குறைச்சி மதிப்பிடல. ஆனாலும் கூட அவருக்காக வேண்டி ஓட்டு விடணும், பாஜகவை கொண்டு கொஞ்சம் ஓட்டு விடணும், முஸ்லீம் ரொம்ப அநியாயம் பண்ணுறாங்க, இந்துத்துவா இழிவாக பேசுகிறாங்க, அப்படி இப்படின்னு பல்வேறு விதங்கள் இந்துத்துவா கொஞ்சம் பாஜக உள்ளே புகுத்தி இருந்தாலும் கூட அதிகபட்சமாக போனால் 7% ஓட்டுக்கு மேலே கிடைக்காது. நான் சொல்கிறது அதிகம், ஆனால் 12% ஓட்டுன்னு பாரதிய ஜனதா கட்சி சார்ந்தவர்கள் சொல்லிக் கொள்கிறார்கள். அது அவ்வளவு சாத்தியமில்லை. சரி, இப்படி ஓட்டு வங்கிகளை இருக்கிற இவர்கள் பாஜக தேமுதிக அதிமுகவை இழுக்காமல் இவர்கள் தேர்தல் களத்தில் எப்படி பயணிக்க முடியும் அப்படின்னா, இங்கே இருக்கக்கூடிய திட்டங்கள் எல்லாம் மிகவும் மோசமாக இருக்குது. அதிமுக பாஜக 6% ஓட்டு, தேமுதிக 6% ஓட்டு, அமமுக 6% ஓட்டு, ஓபிஎஸ் ஆதரவாளர்கள் 3-4% ஓட்டு, ஜான் பாண்டியன் கிருஷ்ணசாமி 1-2, மொத்தம் 23% ஓட்டு. அதிமுக பாமக தேமுதிக பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி சேர்ந்தாலுமே 23% ஓட்டு மொத்த ஓட்டு வாங்கலான்னு சொல்கிறாங்க. அதில் கூட்டி கழித்து சில ஒவ்வொரு மாவட்டங்கள்லையும் உள்ளடி வேலை பார்க்குறவங்க, வேலை பாருறவங்க, அந்த மாதிரியான சூழ்நிலையெல்லாம் வைத்து பார்க்கும்போது பாரதிய ஜனதா கட்சி 23% ஓட்டு முழுமையாக கிடைக்கும். அதில் விலை போகிறவங்க இதெல்லாம் தட்டி கழித்து, எப்படி ஒரு வீடு கட்டினோம்னா முழு செங்கல்ல வச்சு வீடு கட்ட முடியாது, கீழே சேதனம் ஒழுகும், அது மாதிரி எல்லாத்தையும் கழித்து பார்த்தீங்கன்னா 16% ஓட்டுக்கு மேலே இவங்க தேமுதிக பாமகவை சேர்த்து கொண்ட பிறகும் 16% ஓட்டு தான் இறுதியான ஓட்டு கிடைக்கும், ஓட்டு கிடைக்கக்கூடிய ஓட்டாக இருக்கிறது. இவ்வளவுக்கு 30 வருடத்திற்கு மேலாக கட்சி நடத்துகிற பாட்டாளி மக்கள் கட்சி வெறும் 5% ஓட்டை வாங்குகிறது. அதற்கான காரணம் என்னன்னா, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை, கிழக்கே உதிக்கிற சூரியன் மேற்கே உதித்தாலும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு கூட்டணி இல்லை என்று மிகவும் ஒரு புரட்சிகரமாக பேசிய பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய ராமதாஸ் அவர்கள், அன்புமணி அவர்கள் மீண்டும் திமுக அதிமுகவோட கூட்டணி வைத்து இந்த நாட்டினுடைய முக்கிய அங்கமாக ஒரு 15% 17% ஓட்டு வங்கிகளை பெறக்கூடிய பாமகவாக இருக்கக்கூடிய கட்சிகள் இந்த மாற்றி கூட்டணி வச்சதுனால அந்த 5% ஓட்டுக்கு மேலே அவர்களால் தாண்ட முடியவில்லை. இன்னும் சொல்லப்போனால் ஒரு 6-7 மாவட்டத்துக்குள்ளே தான் அவர்களுடைய கட்சி. தமிழ்நாடு முழுக்க பாட்டாளி மக்கள் கட்சி இந்த 5% ஓட்டு இருக்கான்னா கிடையாது, ஒரு 5-6 மாவட்டத்துக்குள்ள தான். அப்படியான நிலையில் நம்ம சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தணும், 10% இடஒதுக்கீடு கொடுக்கணும், அப்படியெல்லாம் யார் செய்கிறார்களோ அவர்களோடு நம்ம கூட்டணி வைக்கணும் அப்படிங்கிற ஒரு நிலையிலையும் பொதுக்குழு செயற்குழு உறுப்பினர்கள் இன்னும் ஒவ்வொரு கூட்டங்கள் மாநாடு எல்லா விஷயத்துலையுமே இவங்க தொடர்ந்து பேசிக்கிட்டு வர்றாங்கன்னா, அது எதையுமே திமுக அதிமுக செவி கொடுத்து கேட்கல. இவங்க கூட நம்ம கூட்டணி வைக்கிறதா, பாஜக கூட கூட்டணி வச்சுக்கலாம், நமக்கு மத்திய அமைச்சர் கொடுக்கணுங்கிற ஒரு நெருக்கடியை நம்ம கொடுப்போம்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சி நெருக்கடியை கொடுத்து, நீங்கள் எனக்கு ஒரு மத்திய அமைச்சர் பதவி கொடுங்க, அப்போ நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி கூட கூட்டணி வச்சுக்கிறோம் அப்படிங்கிற ஒரு நிபந்தனை வைத்திருக்கிறார்கள். அந்த நிபந்தனை பாரதிய ஜனதா கட்சியினுடைய மேலிடத்துக்கு சென்றிருக்கிறது. அது ஏற்றுக்கொள்வார்களா என்றால் குறைஞ்சபட்சம் இன்னும் சொல்லப்போனால் வெளிப்படையாக சொல்லப்போனால் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். ஒவ்வொரு மாநிலத்திலும் இது மாதிரி மத்திய அமைச்சர் பதவி கேட்டால், அப்போ தமிழ்நாடு முழுக்க ஒரு 20 மாநிலங்களில் மத்திய அமைச்சர் பதவி கேட்குறாங்கன்னா எல்லா அமைச்சர் பதவியும் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டா அப்போ பாஜகவுக்கு எந்த அமைச்சர் பதவி இருக்கும்? அதனால் அந்த விதமான இதெல்லாம் கொடுக்க முடியாது அப்படிங்கிறது மாதிரி சொல்கிறாங்க. குறைந்தபட்சம் நீங்கள் வாரியத்திலேயாவது அல்லது கௌரவ பதவியாவது எங்கள் கட்சியை சார்ந்தவங்களுக்கு 4-5 பேத்துக்கு கொடுங்க, எங்களுக்கு ஒரு 5 சீட்டு கொடுங்க, அது போக எங்களுக்கு ஒரு 500 கோடி பணம் கொடுங்க அப்படிங்கிற ஒரு டிமாண்டையும் வச்சுருக்காங்க. பாரதிய ஜனதா கட்சி கையெழுத்தாலும் காசு கொடுக்க மாட்டாங்க, அப்படியே இருந்தாலும் தனியார் வசம் இருந்து வந்தாலும் அந்த அளவுக்குலாம் பணம் கொடுக்க மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தும் இருக்குது.
பாரதிய ஜனதா கட்சி வெளிப்பதுங்கி நிற்கிறது. பாரதிய ஜனதா கட்சிக்கு இன்னொரு திட்டம் இருக்குது. நம்ம எப்படியாவது திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய கூட்டணிக்குள்ளே போகலாம் அப்படிங்கிற கணக்குக்குள்ளே தான் இருக்காங்க. அவங்களுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே 3 சீட்டில் நின்னாலும் 3லையும் வெற்றி பெறலாம். நம்ம எதுக்கு போய் 7 சீட்டு நின்று பணமும் குறைவாக கொடுப்பாங்க, மத்தியிலையும் அமைச்சர் பதவி கொடுக்க மாட்டாங்க, கட்சியில் உள்ளவங்களுக்கு வாரியத்திலேயோ அல்லது கௌரவ பதவியும் கொடுக்க மாட்டாங்க, சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்த மாட்டாங்க, 10% இடஒதுக்கீடும் கிடைக்காது. அப்புறம் எதுக்கு நம்ம பாரதிய ஜனதா கட்சி கூட நிற்கணும்? நம்ம பேசாமல் திமுக கூட போயிடலாம். ஆனால் அதிமுக கூட போகிறதுக்கு அவங்களுக்கு பெரிய அளவுக்கு விருப்பமே இல்லை. காரணம் என்னன்னா, எடப்பாடி பழனிசாமி எடப்பாடி என்ற ஒரு சட்டமன்ற தொகுதிக்குள்ளே ஜெயிக்கணுங்கிற காரணத்திற்காக 10% இடஒதுக்கீடு என்று பொய்யும் புரட்டுமாக 2021 சொல்லி எடப்பாடியில் அந்த ஒரு பகுதியில் ஜெயிக்கிறதுக்கும் அந்த சேலம் மாவட்டத்தில் ஜெயிக்கிறதுக்கும் அவர் சுலபமாக எல்லா வேலையும் பார்த்துட்டார். ஆகையினால நம்ம நம்மளை நம்ப வைத்து கழுத்தறுத்த எடப்பாடி பழனிசாமியோடு போக வேண்டாம்னு ஒரு தரப்பு சொல்கிறாங்க. இன்னொரு தரப்பு என்ன சொல்கிறாங்கன்னா, நம்ம அதிமுக கூட தான் போகணும். அதிமுக 15% 17% ஓட்டு இருக்குது. தமிழ்நாடு முழுவதுமாக குறைஞ்சபட்சம் 15 இருக்குது, அதிகபட்சமாக 20 இருக்குது. ஒரு 10 மாவட்டங்களில் 20% ஓட்டு இருக்குது. அப்படிங்கிற பட்சத்தில் நம்ம எடப்பாடி பழனிசாமிக்குன்னு இல்லை, அது இந்த இரட்டை இலை சின்னத்திற்காக வேண்டி நம்ம போகணும். ஏன்னா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வெறுப்பு ஓட்டு நிறையா இருக்குது. நம்ம அதிமுக கூட போவோம் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அதிமுகவில் தொடர்பில் இருக்கக்கூடிய பாமகவை சேர்ந்தவர்கள் சில கருத்துக்களை நம்ம இடத்துல சொன்னாங்க. அதிமுகவுக்கு தமிழ்நாடு முழுவதுமாக 17 18% ஓட்டு தோராயமாக இருக்கிறது. 10 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 20% ஓட்டு, 10 மாவட்டங்களில் அதிகபட்சமாக 20% ஓட்டு இருக்குது. தேமுதிக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் 6% ஓட்டு, பாமக அதிமுக கூட்டணியில் சேர்ந்தால் ஒரு 6% ஓட்டு. இந்த கணக்கையெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தோராயமாக ஒரு 6 12 ஒரு 15 17 குறைஞ்சபட்சம் ஒரு 27% ஓட்டு வங்கிகள் அதிமுக, பாமக, தேமுதிக, இன்னும் இருக்கக்கூடிய புதிய நீதி கட்சி, அந்த கட்சி, இந்த கட்சின்னு எல்லாம் சேர்த்தா 28% ஓட்டுகள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் இருக்கக்கூடியவர்கள் 27% ஓட்டுகள் வாங்கலாம் என்ற ஒரு கணக்கும் சொல்லப்படுகிறது. திமுகவில் திமுகவுக்கு 20% ஓட்டு, விசிகாவுக்கு 1% ஓட்டு, மதிமுகவுக்கு 2, அப்புறம் கமல் கட்சி, மனிதநேய மக்கள் கட்சி, தமிழக வாழ்வுரிமை, அப்படி எல்லாமே கணக்கு பண்ணி பார்த்தீங்கன்னா 32% ஓட்டு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இதில் உள்குத்து வேலை, உள்ளடி வேலை, அதிமுகவுக்கு வேலை பார்க்குறது, சொந்த தொகுதியிலே திமுக காரனை தோக்கடிக்கிறது. இப்போ திருச்சி பெரம்பலூர் நாடாளுமன்ற தொகுதியில் நேருவோட மகனை தோக்கடிக்கிறதுக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தில் உள்ளவர்களே எதிர்ப்பாக வேலை பார்ப்பாங்க. அப்படிங்கிற மாதிரியான உடையார் ஓட்டு கிடைக்காது, முத்திரையர் ஓட்டு கிடைக்காதுங்கிற ஒரு கருத்தையும் நம்ம சொல்கிறோம். குறும்பர் ஓட்டும் கிடைக்காது, அது குறும்பர் கவுண்டர் ஓட்டு பாஜகவுக்கு போகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது 28% ஓட்டுக்கு மேலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு தாண்டாது அப்படிங்கிற ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இந்த நிலைமைகளெல்லாம் வைத்து பார்க்கிற பொழுது தான் தேமுதிக, பாமக இந்த 2 கட்சிகளும் நாம் அதிமுக கூட கூட்டணி போயிடலாம். எப்படி பார்த்தாலும் அதிமுகவுக்கு 17 18% ஓட்டு இருக்குது. நம்ம ஒரு 6%, தேமுதிக ஒரு 6%, பாமக ஒரு 6%, 12% ஓட்டு. அதிகபட்சமாக 10% ஓட்டு அங்கிட்டு போனாலும் 15% ஓட்டு. ஏன்னா இப்படி பார்க்கும்போது ஒரு 27% ஓட்டு வந்துடும். 27% ஓட்டு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு கிடைக்கும். திராவிட முன்னேற்ற கழகத்துக்கு 27, 28, 29 இந்த வகையில் கிடைக்கும். 1-2% ஓட்டு வித்தியாசத்தில் தான் தமிழ்நாடு முழுக்க வெற்றி வாய்ப்புகள் இலக்கும் வெற்றி என்ற ஒரு நிலை ஏற்படும். அந்த வகையில் பார்க்கும்போது இங்கே இந்த 2026 24 நாடாளுமன்ற தேர்தலில் நம்ம 2 நாடாளுமன்ற தொகுதி வாங்கினோம்னா போதும். இந்த 2 நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே 12 சட்டமன்ற தொகுதி வருது. 2026 10 சட்டமன்ற தொகுதிகளை வாங்கி நாமளும் ஒரு 6-7 சட்டமன்ற தொகுதிக்குள்ளே நம்ம வெற்றி பெற்று விடலாம். 2026 அதிமுக ஆட்சி தான் வரும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் அம்மையார் பிரேமலதா அவருடைய 2 மகன்களும் கருத்து சொல்லியிருக்காங்க. அதிமுக கூட கூட்டணி வைக்கணுங்கிறது எல்கே சுதீஷுக்கு உடன்பாடு இல்லை. காரணம் என்னன்னா, நமக்கு ராஜ்யசபா எம்பி கொடுப்பாங்க, நம்ம டெல்லிக்கு போயிடுவோம், கட்சி அந்த தேமுதிகவை நம்ம கட்டுப்பாட்டுக்குள்ளே வச்சுக்குவோம், அந்த 2 பயிலோ கையிலையும் நம்ம வச்சோம்னா நமக்கு இருக்கிற மவுசு குறைஞ்சி போயிடும்னு சொல்லி எல்கே சுதீஷ் அவர்கள் நினைப்பதாக ஒரு கருத்து. சொந்த கட்சிக்குள்ளே விஜயகாந்தோட மச்சனை இந்த வேலைகளை செய்கிறார் அப்படின்னு சொல்லி பல பேர் ஆதங்கப்படுறாங்க. அன்னையிலேருந்து இன்னை வரை பாமக என்ற கட்சி நிச்சயமாக பாஜகவோடு கூட்டணி போகாமல் அதிமுக கூட கூட்டணி போனால் நல்லது. நாம் 2026 குறைஞ்சபட்சம் நம்ம இப்போ இந்த நாடாளுமன்ற தேர்தலில் 5 சீட்டு வாங்கினாலும் 5-6-30, அதாவது 5 நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளே போட்டியிடுகிறார்கள் என்று சொன்னால் 5 நாடாளுமன்ற தொகுதிக்குள்ள சட்டமன்ற தொகுதி 30 சட்டமன்ற தொகுதி வருது. நம்ம 27, 28, 25 சட்டமன்ற தொகுதி
2026 நம்ம 30 சட்டமன்ற தொகுதி கூட நம்ம கேட்கலாம். குறைஞ்சபட்சம் 25 கேட்கலாம். 2026 குறைஞ்சபட்சம் நம்ம ஒரு 15லேருந்து 17 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் வெற்றி பெற்று விடலாம் 2026. அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நம்ம வந்து அதிமுக கூட அதாவது சேர்ந்துருவோம். நம்ம 2026 தொலைநோக்கு பார்வையாக மையப்படுத்தி நம்ம அதிமுக கூட்டணி சேர்றது தான் நல்லது. எடப்பாடி பழனிசாமி அந்த 2024 நாடாளுமன்ற தேர்தல் முடிந்த பிறகு பாரதிய ஜனதா கட்சி எடப்பாடி பழனிசாமியை பழிவாங்கும், ஜெயிலில் தூக்கி போடும், பல்வேறு பிரச்சனைகள் சொல்கிறாங்க. அது நமக்கு தேவையில்லை. ஆனால் நமக்கு தேவை அந்த இரட்டை இலை சின்னம் என்ற சின்னத்திற்கு தோராயமாக ஒரு 17லேருந்து 18% ஓட்டு, இன்னும் ஒரு சில மாவட்டங்களில் 20% ஓட்டு கூட இருக்குது. அதன் அடிப்படையில் பார்க்கும்போது அந்த கட்சி கூட நம்ம கூட்டணி சேர்ந்து ஒரு 5 நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடணும்னா அது 30 சட்டமன்ற தொகுதி வருது. 2026 அது நமக்கு பக்கபலமாக இருக்கும். 25 சட்டமன்ற தொகுதியில் போட்டியிடலாம். 15லேருந்து 17 சட்டமன்ற தொகுதியில் நம்ம வெற்றி பெற்று விடலாம். 2026 அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் ஆட்சி அதிகாரத்துக்கு வரும். ஏன்னா அடுத்த முறையெல்லாம் திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி வருவதற்கு வாய்ப்புகள் மிக குறைவு. அதே நேரத்தில் எடப்பாடி பழனிசாமி நம்மளை வந்து 10% ஓட்டுன்னு சொல்லி 10% இடஒதுக்கீடுன்னு சொல்லி நம்மளை 2021 ஏமாத்திட்டாரு. ஆகையினால இந்த எடப்பாடி பழனிசாமி நாளைக்கு பொதுச்செயலாளர் இருப்பார் இருக்க மாட்டாருங்கிறதெல்லாம் வேற விஷயம். நாம வந்து அதிமுக கூட நம்ம கூட்டணி போவோம் அப்படிங்கிற ஒரு கருத்துக்களையும் பாமக முன் வச்சிருக்காங்க. பாமக ராமதாஸ் மற்றும் அம்மையார் பிரேமலதா அவருடைய 2 மகன்கள் இந்த கருத்துக்கள் பலிக்குமா அல்லது எல்கே சுதீஷனுடைய சதி வந்து அங்கே வெற்றி பெறுமா என்ற கருத்துக்களை எல்லாம் நம்ம பார்க்கவிருக்கிறோம். எப்படி பார்த்தாலும் தேமுதிக என்ற கட்சிக்கு எதிர்காலம் இருக்கணும்னா அதிமுக கூட போகிறது தான் நல்லது அப்படிங்கிற கருத்தையும் சொல்கிறாங்க. அதே போல் பாமகவும் அதிமுக கூட போகிறது தான் நல்லதுன்னு சொல்கிறாங்க. நமக்கு எடப்பாடி பழனிசாமி துரோகம் பண்ணியிருக்காரு, அம்மையார் சசிகலாவுக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, எடப்பாடி ஓபிஎஸ்க்கு துரோகம் பண்ணியிருக்காரு, 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருக்கு வந்து கட்சியில் சொந்த கட்சிக்குள்ளே இருக்கக்கூடிய 20க்கும் மேற்பட்ட மாவட்ட செயலாளருக்கு துரோகம் பண்ணியிருக்காரு, வேலுமணிக்கு துரோகம் பண்ணுறாரு, தங்கமணிக்கு துரோகம் பண்ணுறாரு, செங்கோட்டையனுக்கு துரோகம் பண்ணுறாரு, செங்கோட்டையனை போய் எங்கேயோ ஒரு ஓரமாக உட்கார வைக்கிறாரு. அப்படிங்கிற மாதிரியான குற்றச்சாட்டுகள்லாம் இருந்தாலும் நமக்கு தேவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்ற ஒரு கட்சி வெற்றி பெறணும் அப்படிங்கிற ஒரு கருத்தையும் நம்ம முன்வைக்கிறோம். தொடர்ந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு வலுவான எதிர்க்கட்சியாக வரணும், அதாவது இப்போ எதிர்க்கட்சியாக இருக்குது, அடுத்த ஆளுங்கட்சியாக வரணும் அப்படிங்கிறதையும் நம்ம கருத்து சொல்கிறோம். எடப்பாடி பழனிசாமிக்கு எலெக்ஷன் முடிஞ்ச பிறகு என்ன நடக்க போகுதுங்கிறது அது நம்ம ஏற்கனவே தொடர்ந்து செய்தியாக வெளியிட்டு கொண்டு இருக்கிறோம். பாமகவும் தேமுதிகவும் சரியான முடிவை, ராஜேந்திரமான முடிவை, மிகவும் தொலைநோக்கு திட்டமான 2026 தொலைநோக்கு திட்டமான பார்வைகளை முன்னெடுக்குமா என்பதை நம்ம பொறுத்திருந்து பார்ப்போம். நன்றி, வணக்கம்.